தேவன் கொடுத்திருக்கிற கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த விசுவாச பாதையில் தொடர்ந்து அவரை பின்பற்றுங்கள். அவருக்காக வாழும்படியாக எடுத்திருக்கிற தீர்மானத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். விசுவாச வாழ்க்கையில் கொஞ்சம் கூட பின்னிட்டு போகாதபடி முன்னேறி செல்ல தேவ ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவருடைய வசனத்தை சார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு அடிக்கடி நினைவுபடுத்துகிற வண்ணமாக இனி காலம் செல்லாது, காலம் குறுகினதாயிருக்கிறது, கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. மகிமையின் வருகை நாளுக்கு ஆண்டவர் சொல்லி போன அடையாளங்கள் எல்லாம் அச்சர பிரகாரமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒன்று கூட தவறி போவதில்லை. ஆகையினால் எல்லாம் உலக ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு பூமி காத்திருக்கிறது. சர்வ சிருஷ்டிகளும் காத்திருக்கிறது. பரிசுத்தவான்கள் காத்திருக்கிறார்கள். நாமும் அவளோடு இணைந்து அவள் வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவோம், காத்திருப்போம். ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி புத்தி சொல்லி நாம் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவதோடு கூட சீக்கிரமாய் மேகங்கள் மேல் வரப்போகிற மணவாளனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. தொடர்ந்து நம் அனைவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவாராக. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றி அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற காலம் வரைக்கும் இந்த பூமியில் உப்பாயிருப்போம், வெளிச்சமாயிருப்போம். கர்த்தருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருந்து ஏக சிந்தையாயிருந்து கர்த்தருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த நம் அனைவருக்கும் ஆண்டவர் உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆசீர்வாதம் உங்கள் குடும்பங்களிலே நிலைத்திருப்பதாக. God bless you.